அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்கன்னா, "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உளை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இந்த சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்றாங்க லேட்டஸ்ட் டெர்ம்ஸ் படி இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆ நமக்கே அந்த ஊக்கம் அப்படிங்கிறது தானாவே நமக்கு வந்துரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? திருக்குறள் எண் 594 அதிகாரம் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேரள கேரளா அல்ல இனி கேரளம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு கேரள சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. எங்க பேரு கேரளான்றது வேணாம், கேரளம்னு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலையாள மொழியில கேரளம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. அத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப தான் கேரளா அப்படின்னு சொல்லி மாறுது. 1956 நவம்பர் 1 கேரளா உருவானதிலிருந்து கேரளாங்கிற பேர் அந்த ட்ரவான்கூர்ல இருந்து கேரளான்றது மாற்றப்பட்டுச்சு. சரியா? அப்போலிருந்து இப்ப வரைக்கும் கேரளாங்கிற பேர் தான் இருக்கு. இப்ப நேம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாங்க. கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேத்து இந்த நேம் சேஞ்சுக்கு அப்ரூவல் குடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இன்ன ப்ரொசீஜர் என்ன இருக்கு? ஆர்டிகிள் 3 படி பார்த்தோம்னா, நேம் சேஞ்ச் அப்படிங்கிறத பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரீஸ சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ட பிரிக்கலாம். இல்ல ஒரு புது மாநிலத்த உருவாக்கலாம். இந்த மாரி அதிகாரங்கள பாராளுமன்றத்துக்கு ஆர்டிகிள் 3 வழங்குது. அதுல தான் நேமையும் சேஞ்ச் பண்ணலாங்கிற அதிகாரம் வழங்கப்படுது. அப்ப என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா, அந்த விஷயத்த பத்தின ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புவாரு. ஓகேங்களா? ஒப்பீனியன்ஸ கேட்பாரு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எஸ் சொன்னாலும் பாராளுமன்றம் நினைச்சா அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி என்ன பண்ண முடியும்? நேம சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நோன்னு சொன்னாலுமே பாராளுமன்றம் நினைச்சா ஸ்டேட்டோட நேம சேஞ்ச் பண்ண முடியும். பவுண்டரிஸ திருத்த முடியும். எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்படிதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புவார். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஒப்பீனியன் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க? சிம்பிள் மெஜாரிட்டில பில்ல பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நேம நம்மனால சேஞ்ச் பண்ணிற முடியும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இதுக்கான சேஞ்சஸ நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்டிகிள் 2 அதாவது ஆர்டிகிள் 4 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 2 அண்ட் ஆர்டிகிள் 3ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அந்த சேஞ்சஸ நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எத பத்தி பேசுது? நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ பத்தி பேசுது. சோ அப்ப அதுல சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்ப கேரளா பேரை மாத்திருவாங்க. கேபினெட் அப்ரூவல் குடுத்துட்டாங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுது. இப்ப கண்டிப்பா மாத்திருவாங்க. சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேட்டுக்குலாம் நேம்ஸ் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1950ல யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படிங்கறத யூபின்னு மாத்திருப்பாங்க. 1969ல தமிழ்நாடு மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடுன்னு வந்திருக்கும். 1973ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கர்நாடகான்ற பேரை வச்சிருப்பாங்க. மைசூர்ல இருந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதே 1973ல அந்த லக்ஷதீப் அப்படிங்கிற பேரை வச்சிருப்பாங்க. சரியா? அடுத்ததா நமக்கு 1991 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2008ல உத்தராஞ்சல் அப்படிங்கிற பேரை உத்தரகாண்டுன்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதே 2008ல பாண்டிச்சேரிய புதுச்சேரி அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. 2013ல ஒரிசாவை ஒடிசா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. சரியா? சோ இதெல்லாம் தான் இது வரைக்கும் பண்ண நேம் சேஞ்சஸ். 2011ல ஒடிசா அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. சரியா? இப்ப இதெல்லாம் தான் இது வரைக்கும் பண்ண நேம் சேஞ்சஸா இருக்கு. ஓகேவா? சோ பேசிக்கான ஐடியாவ பார்த்தோம் ஆர்டிகிள் 3. அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னா, கேரளாவோட பேரை மாத்த போறாங்க அப்படிங்கிற டேட்டா வரைக்கும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சிறுமிகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ தமிழக அரசாங்கம் ஜனவரி 27 பாத்தீங்கன்னா, ஜனவரி 27, 2026ல கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 9ல இருந்து 14 வயது உட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த HPV வேக்சினேஷனை போட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க 9 to 14க்கு. ஓகேவா? முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா, அரியலூர், பெரம்பலூர்,
திருவண்ணாமலை, தருமபுரி அப்படின்னு சொல்லி 4 மாவட்டங்கள்ல இந்த திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க தமிழக அரசாங்கம். இப்ப மத்திய அரசாங்கமும் இந்தியா ஃபுல்லா இந்த 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியே போட போறாங்க. ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸோட 6, 11, 16, 18 அப்படிங்கிற இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதுக்கு எதிராக தான் நம்ம வேக்சின் போட போறோம். என்ன வேக்சினை இந்திய அரசாங்கம் போட போறாங்க, தமிழக அரசாங்கமும் என்ன வேக்சினை பயன்படுத்துறாங்கன்னா கார்டசில் அப்படிங்கிற இந்த வேக்சினை தான் பயன்படுத்துறாங்க. சரியா? கார்டசில் அப்படிங்கிற வேக்சினை பயன்படுத்துறாங்க. ஸோ இதற்கான திட்டம் விரைவாக தொடங்கப்படும் அப்படிங்கிறத இந்த செய்தியில நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கருப்பை வாய் தடுப்பூசிக்கான திட்டம் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வர போறாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் கொண்டு வர போறாங்க, தமிழக அரசாங்கம் ஆல்ரெடி அதை பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்க வந்து ராக்கெட்டுகளை பத்தி கொடுத்திருக்காங்க, ககன்யான் திட்டத்தை பத்தி. என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1926ல ராபர்ட் கெடார்ட் அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்கி இருப்பாரு. மார்ச் 16, 1926ல. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆயிருச்சு. ஸோ அதுல ராக்கெட்டுங்களுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சியை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ 1926ல ஃபர்ஸ்ட் ராக்கெட். அதுக்கப்புறமா சிக்னிபிகண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்புட்னிக் அப்படிங்கிற சேட்டலைட்டை, ஐ மீன் இந்த விண்கலத்தை வந்து 1957ல ரஷ்யா வந்து விண்ணுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா ஸ்புட்னிக் 2ல வந்து பாத்தீங்கன்னா லைக்கா அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை முதல்ல விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா 1961ல ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா யூரி ககாரின் அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரரை என்ன பண்றாங்கன்னா விண்ணுக்கு அனுப்புறாங்க. அதன் பிறகு 1963ல இந்தியா அப்பதான் வந்து அந்த ஆராய்ச்சி ஏவூர்தியை வந்து விண்ணில் செலுத்துறாங்க. ஒரு சேட்டலைட், ஐ மீன் ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணி பாக்குறாங்க. அடுத்தது 1969ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் தென் எட்வின் ஆல்ட்ரின் இவங்க 2 பேரும் நிலவுக்கு போன அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அப்போலோ 11ல 1969 ஜூலை 16ல நடக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து யாரெல்லாம் விண்ணுக்கு போயிருக்காங்க, எல்லாமே விண்ணுக்கு போனவங்களை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில இருந்து 1984ல ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவரு ஏப்ரல் 3ஆம் தேதி சோயூஸ் T11 அப்படிங்கிற சோவியத் ரஷ்யாவோட விண்கலத்துல விண்ணுக்கு போயிருப்பாரு. இந்தியாவில இருந்து முதன்முறையா விண்ணுக்கு சென்றவர் அவர்தான். அதன் பிறகு சமீபத்துல பாத்தீங்கன்னா சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவரு ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்துல ஜூன் 25, 2025ல பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு போயிருப்பாரு. விண்வெளிக்கு போனது மட்டும் இல்லாம சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போயிருப்பாரு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியர் அவர்தான். ஓகேவா? இப்ப அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். 1926ல ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 1961ல முதல்ல விண்ணுக்கு மனிதர்கள் போயிருக்காங்க. இந்தியாவும் விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பணுங்கிற திட்டத்தை வச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேரு தான் ககன்யான். இந்த ககன்யான் திட்டத்துக்குள்ள 3 விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு போய் விண்ணுக்கு 400 கிலோமீட்டர், அதாவது 400 கிலோமீட்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு 3 நாட்களுக்கு ஆய்வுகளை நடத்தி பூமிக்கு திரும்பி வர்றதுதான் இந்த ககன்யான் அப்படிங்கிற திட்டம். சோ இந்த திட்டம் தாமதமாகிக்கிட்டே இருக்கு. 2021ல பிளான் பண்ணது, 2021ல பிளான் பண்ணது 2026 ஆயிருச்சு. நம்ம ககன்யான் திட்டம் அட் த ஏர்லியஸ்ட் பார்த்தோம்னா 2027ல தான் செயல்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அதான் இங்க பாக்குறோம். இந்த 3 விண்வெளி வீரர்களோட சேர்த்து வியோமித்ரா அப்படிங்கிற ஹியூமனாய்ட் ரோபோட்டையும் சேர்த்து அனுப்ப போறோம். சோ ககன்யான் திட்டத்தை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். மத்த ஃபேக்டை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாஃப்டா விருதுகள் நேத்து நடந்துச்சு. அந்த பாஃப்டாங்கிறது பிரிட்டிஷ், ஐ மீன் லண்டன்ல வழங்கக்கூடிய, இங்கிலாந்துல வழங்கக்கூடிய ஒரு மூவி அவார்ட்ஸ். அந்த பாஃப்டா விருதுகள்ல மணிப்பூரை சேர்ந்த ஒரு திரைப்படம் வந்து ஒரு முதல் பரிசை வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த கேட்டகரி அப்படின்னா சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட அப்படிங்கிற பிரிவுல இந்தியாவை சேர்ந்த ஒரு படம் விருது வாங்குறது இதுதான் முதல் முறை. போங் அப்படிங்கிற இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா லக்ஷ்மி பிரியா தேவி அப்படிங்கிறவங்க. சரியா? இந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.